போன ஞாயிற்றுக்கிழமை நான் இந்த வழியாக போகும்போது ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் அவரை நான் சந்திப்பேன். அதிகமாக என்னோடு பேச மாட்டார், ஆனால் என்னை கொஞ்சம் நேரம் அப்படியே பார்த்து கொண்டே இருப்பார். நானும் அவரை பார்த்து செல்வது வழக்கம். இந்த சபையிலே விசேஷமாக இந்த இடத்துல பல ஆண்டுகள் ஊழியம் செய்த ஒரு அருமையான தாசன் வாலண்டியராக மிகுந்த பொறுப்போடு இந்த சண்டே ஸ்கூல் ஊழியத்தை இந்த சபையில் ஊக்கமாய் செய்து வந்தார். பொறுப்போடு கூட அதை செய்து வந்தார். எத்தனையோ போராட்டங்கள் பிரச்சனைகள் மத்தியிலேயும் இந்த ஊழியத்தை அவர் நன்றாக செய்தார். சிஸ்டர் எப்சி அவர்களோடு கூட சேர்ந்து அந்த நாட்களில் இந்த ஊழியத்தை ஆரம்பித்து இத்தனை ஆண்டுகள், கிட்டத்தட்ட 40 ஆண்டுகளுக்கு மேலே இந்த ஊழியத்தை செய்து கர்த்தருக்குள் நித்திரை அடைந்த கர்த்தருடைய தாசனுக்காக கர்த்தரை துதிக்கிறேன். அவருடைய ஒய்ஃபுக்காக, அவருடைய மகனுக்காக தொடர்ந்து நாம் ஜெபம் பண்ண வேண்டும். அவர்களோடு கூட பிறந்த சகோதரிகள் அவர்களோடும் ஆண்டவர் இருந்து ஆறுதல் படுத்த வேண்டும். அருமையான எல்லா ஊழியர்களோடும் அவருக்கு தொடர்பு உண்டு, பழக்கம் உண்டு. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்பட இந்த வெங்கடாபுரம் வட்டாரத்திலே இருந்து ஆண்டவருக்காக சேவை செய்த அந்த ஊழியத்தை ஆண்டவர் மறக்க மாட்டார். 4 முக்கியமான காரியங்கள் ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற நம்பிக்கையை பற்றி இருக்கிறது. 1, நமக்கென்று ஆண்டவர் பரலோகம் வைத்திருக்கிறார். கைவேலை இல்லாத ஒரு நித்திய வீடு பரலோகத்தில் நமக்கு இருக்கிறது. அந்த வீட்டை ஆண்டவர் கட்டி கொண்டே இருக்கிறார். அந்த வீட்டை ஆயத்தப்படுத்தி கொண்டே இருக்கிறார். நம்முடைய நம்பிக்கை, நாம் மரித்தால் பரலோகம் போகிறோம் என்ற நம்பிக்கை நமக்கு இருக்கிறது. அதை ஆண்டவராக இயேசு வெளிப்படுத்தி இருக்கிறார். 2 பேர் மரித்தார்கள். ஒருவன் பணக்காரன், அடுத்தது ஒரு தரித்திரன். அந்த தரித்திரன் தன்னுடைய வாழ்க்கையில் இந்த உலகத்தில் ஒன்றும் இல்லாவிட்டாலும் அவன் உண்மையாகவே ஆண்டவருக்கு தன்னை அர்ப்பணித்திருந்த ஒருவனாக இருந்தான். அவனுக்கு வீடு கிடையாது, அவனுக்கு ஆகாரம் கிடையாது, அவனுக்கு உலகத்தில்